அண்ணா ஹசாரே இந்தியாவுடைய ஊழலுக்கு எதிரான போராட்டங்களுக்காகவும் கிராமப்புற மேம்பாட்டுக்காகவும் அறியப்பட்ட முன்னணி சமூக ஆர்வலர். ஜனநாயகத்துல கருத்து வேறுபாடுகளுக்கு வன்முறை ஒருபோதும் தீர்வாகாதுன்னு சொல்லும் சமூக ஆர்வலர் அண்ணா ஹசாரே டெல்லியில போராட்டத்துல ஈடுபட்டுள்ள மாணவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் விதமா மகாராஷ்டிராவில் 2 மணி நேர மௌன போராட்டத்தை முன்னெடுத்தாரு. இந்த சூழல்ல பிரதமர் மோடிக்கு எழுதிய கடிதம் பத்தி அவர் பேசும்போது வன்முறை ஒருபோதும் முன்னேற்றத்திற்கான வழியில்லை என்பதை பிரதமர் புரிஞ்சுக்கணும் அப்படின்னும் சிஜேபி போராட்டத்தை மத்திய அரசு கையாண்ட விதம் தவறானதுன்னு சொல்லியிருக்கிறார். அதே கடிதத்துல ஜனநாயகத்துல வன்முறை, பொது சொத்துகளுக்கு சேதம் ஏற்படுத்துவது, அளவுக்கு அதிகமா காவல்துறை மற்றும் அதிரடிப்படையை பயன்படுத்துவதற்கு ஜனநாயக நாட்டில் இடமில்லைன்னு குறிப்பிட்டிருக்கிறார். நீட் வினாத்தாள் கசிவு மற்றும் பிற பிரச்சனைகள் குறித்து இளைஞர்களுக்கு கூடிய கவலைகளை வெறும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையா மட்டும் பார்க்க கூடாது, அதை அவங்களுடைய எதிர்பார்ப்புகளின் வெளிப்பாடா பார்க்கணும்னு சொல்லியிருக்கிறார். கூடவே ஜனநாயகத்துல மோதலை விட பேச்சுவார்த்தையே சிறந்த வழின்னு சொல்லும் அண்ணா ஹசாரே மக்களுடைய குரலை எதிர்க்கட்சியின் குரலா பார்க்க வேண்டாம்னு அறிவுறுத்தி இருக்கிறார். இது ஒரு பக்கம் அப்படின்னா, சோனம் வாங்சுக் அண்ணா ஹசாரேவோட பார்ட் 2 அப்படின்னும் மத்திய அரசோடு சமரசம் செஞ்சுக்கிட்டு போராட்டத்தை கைவிட்டதாகவும் காங்கிரஸ் எம்பி இம்ரான் மசூத் சர்ச்சையான ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாரு. இந்த புகாருக்கு 26 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்த பின்பும் கூட தன்னுடைய நேர்மையை நிரூபிக்கணுமான்னு தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருக்கிறாரு சோனம் வாங்சுக். எது எப்படி இருந்தாலும் ஜனநாயக நாட்டில் கருத்து வேறுபாடுகள் இயல்பான ஒண்ணு. ஆனா பேச்சுவார்த்தை மற்றும் பரஸ்பர மரியாதை மூலமா தான் எந்த பிரச்சனையையும் தீர்க்கணும்னு சொல்லியிருக்கிறாரு அண்ணா ஹசாரே.